இந்த உலக வரலாற்றிலேயே ஈவிரக்கமில்லாம தொடர் கொலை பாதக செயல்களில் ஈடுபட்ட டாப் 10 கொடூரமான பெண்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்பர் 10, குயின் மேரி. யார் இவங்க? 8வது ஹென்ரிக்கும் அரோகன் இனத்தை சேர்ந்த கேத்ரினுக்கும் பிறந்த ஒரே மகள் தான் இந்த குயின் மேரி. 6ஆம் எட்வர்டுடைய மரணத்துக்கு அப்புறமா லேடி ஜான் கிரே 9 நாளில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த குயின் மேரி தான் இங்கிலாந்துடைய மகாராணியாக முடிசூட்டப்பட்டாங்க. அதே போல கத்தோலிக்க மதத்தை விரும்பிய மேரி அந்த மதத்தை பரப்புறதுல ஈடுபாடு உடையவராக இருந்தாங்க. இங்கிலாந்து மக்களை கத்தோலிக்க மதத்துக்கு மாற அவங்க வற்புறுத்துறாங்க. இதற்கு எதிராக பல பேர் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அந்த காலகட்டத்தில். அதில் முக்கியமான போராட்டக்காரர்களை இந்த மேரி இருக்காங்க இல்லையா, அதாவது பிளடி மேரிங்கிற புனை பெயரில் இருந்த இவங்க தூக்கிலிட்டாங்க அத்தனை பேரையுமே. தூக்கிற்கு பயந்து 800க்கும் அதிகமான போராட்டக்காரர்கள் நாட்டை விட்டே வெளியேறினாங்களாம். அவங்களால தாங்கள் சாகும் வரை நாடு திரும்பவே முடியல அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம். ராணி மேரியோட ஒப்பிடுகையில் ராணி எலிசபெத் இந்த பட்டியலில் 10வது இடத்துலையே இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இருக்கிறதுலே இந்த குயின் மேரி தான் ஆபத்தானவங்களா அந்த காலகட்டத்தில். நம்பர் 9, மைரா ஹிண்ட்லி. MS மைரா ஹிண்ட்லியும் லன் பிராடியும் பிரிட்டனுடைய மான்செஸ்டர் பகுதியில் 1960களுடைய மத்தியில் மூவஸ் கொலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய படுகொலைகளை நடத்தினாங்க. இந்த 2 அரக்கர்களுமே சேர்ந்து 12 வயசுக்குட்பட்ட 3 குழந்தைகளையும் 16 மற்றும் 17 வயதுடைய 2 இளைஞர்களையும் கடத்திட்டு போய் அவங்கள பலவிதமான சித்திரவதைக்கு உட்படுத்தி சொல்லப்போனால் பாலியல் கொடுமைகளும் பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க. இதையடுத்து மான்செஸ்டருடைய சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய உடைமைகளை பராமரிக்கும் இடத்துல மைராவுடைய உடைமைகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆடியோ டேப்பில் கொலையுண்டவர்களுடைய கதறல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்திலேயே கொலை செஞ்சவங்களுடைய ஆடியோவை பதிவு செஞ்சு வச்சு அதை கேட்டு கேட்டு ரசிக்கிற குணம் இருந்திருக்குன்னா எவ்வளவு கொடூரமா இருக்கணும். அதில் கொலை செய்யப்பட்டவர்கள் ஹிண்ட்லியும் பிராடியும் தங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை செஞ்சதாக கதறி இருக்காங்க. இதையடுத்து இருவருமே கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் பாருங்க, ஹிண்ட்லி சிறைவாசத்தில் கூட திருந்தலை. இறுதி நாட்கள் வரைக்கும் திமிர் பிடிச்சவளாக தான் நடந்துட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த நாட்களில் அதுவே அவளுடைய அடையாளமாகவும் மாறி போயிடுச்சு. காவல்துறை செயலாளர் சாண்ட்ரா வில்கின்சன் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிண்ட்லியும் அவளுடைய தாய் நெல்லியும் நீதிமன்றத்துடைய எதிரே நின்றவாறு தாங்களே பார்த்தீங்கன்னா இனிப்புகளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அதாவது ஸ்வீட்ஸை பரிமாறி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை என்னால் மறக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவளும் அவங்க அம்மாவும் எப்படி குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அப்படி ஸ்வீட்டை கொண்டாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நம்பர் 8, இசபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கொலையாளி. இந்த இசபெல்லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில், அதாவது 1492ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்கள் முஸ்லீம்களும் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லப்படுது. மதம் மாறணும், அதாவது ஒன்று நாட்டை விட்டு வெளியேறணும் இல்லைனா மதம் மாறணும். இந்த நடவடிக்கையின் போது சுமார் 2 லட்சம் பேர் ஸ்பெயின்லேருந்து வெளியேறியிருக்காங்க. மதமாற்றத்தை தேர்வு செஞ்ச யூதர்கள் ஜடாய் சிங் கன்வர்ஸ்டோ அப்படின்னு சொல்கிறவரால் விசாரணைங்கிற பேரில் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பண்ணது யாரு? இதோ இந்த இசபெல்லா தான். இந்த மாதிரி பல ஆயிரம் மக்களை கொடுமைப்படுத்தியிருக்கா அந்த காலகட்டத்தில். எதற்காக அப்படின்னா அவங்க மதம் மாறுறதுக்கு சம்மதிச்சாங்க இல்லையா, அதற்காகவே கொடுமைப்படுத்தியிருக்கா. இவளுடைய இந்த டார்ச்சருக்கு பயந்து பல பேர் நாட்டை விட்டே ஓடி போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நம்பர் 7, பெவர்லி அலிட். இவங்க மரணத்துடைய தேவதை அப்படிங்கிற பேரால் அழைக்கப்படுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய பிரபலமான தொடர் கொலைகாரியாக இருந்திருக்கா. அதுபோக இதில் ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்ன தெரியுமா? குறிப்பிட வேண்டிய விஷயமும் கூட, இவ ஒரு குழந்தைக்கு செவிலியராக பணியாற்றியிருக்கா. இவ பணியாற்றிய இடங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் சில பேர் மாரடைப்பாலையும் மூச்சு திணறலாலையும் இறந்து போக பரிசோதனையில செயற்கையா மாரடைப்பு வந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விசாரணையில இந்த கொலைகளை செஞ்சது இந்த பெவர்லி அலிட் அப்படிங்கிறவ தான் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பென்சிலின் மற்றும் பொட்டாசியம் ஊசிகளை பயன்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு மாரடைப்பை ஏற்படுத்தியிருக்கா. அது இல்லாத பட்சத்தில் மூச்சு திணறலை வர வச்சிருக்கா. இவ இப்படி இந்த கேஸில் மாற்றத்துக்கு முன்னாடி சரியா போலீஸில் பிடிபடுறதுக்கு முன்னாடி கூட 13 குழந்தைகளை காயப்படுத்தியிருக்கா. அண்ட் இவ பிடிப்பட்டதுக்கு அப்புறமா இவ சொன்னது என்னன்னா, குற்றங்களுக்கு எந்த விதமான தனி காரணங்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. குழந்தைகள் அந்த மாதிரி வழியில் ரசிக்கிறத பார்க்கணுங்கிறது தான் ஒரே காரணம் தான் இவளுக்கு. முன்சாயூசன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோயுடைய காரணமாக தான் இந்த அலிட் இந்த மாதிரியான குற்றங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்கா. நம்பர் 6, பெல்லி கன்னஸ். இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பிரபலமான பெண் தொடர் கொலையாளியில் ஒருத்தங்க. பெல்லி கன்னஸ் 6 அடி 1.83 மீட்டர். இவங்க 6 அடி 200 பவுண்ட் 91 கிலோ எடையும் கொண்டவங்க தான் இவங்க தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளை வெவ்வேறு காலகட்டங்களில் கொலை செஞ்சுருக்காங்க. தன்னுடைய ஆண் நண்பர்கள் அது போக தன்னுடைய வழக்கறிஞர்களை கூட இவங்க விட்டு வைக்கல அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம். தன்னுடைய மகள்களான மார்டின் மற்றும் லூசி ஆகியோரையும் இவ கொண்டிருக்கா.
கொலைகளுக்கான காரணங்களை விசாரிச்ச போது பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அது போக இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் கொலை செஞ்சிருக்கா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவ வழக்கறிஞர்களுடைய சொத்துக்களை மோசடி செஞ்சு அவங்களையும் கொலை செஞ்சிருக்கா. வெள்ளியால் 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் சில பேர் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு கூட அறிக்கை கொடுத்துருக்காங்க. பெல்லியுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்தபோது உயரம் 6 அடியிலிருந்து 2 அங்குலம் குறைவாக இருந்ததால குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இவ எப்படித்தான் எல்லாரையும் கொலை பண்ணா அப்படிங்கிறது தான் இப்போ பல பேருக்கு சந்தேகமாக இருந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து விசாரணையில் இவளை பற்றி சிறு துணுக்கு கூட வெளியில் வரலன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ஸ்மார்ட்டாக ஸ்கெட்சை போட்டு வேலையை முடிச்சிருக்கா. நம்பர் 5, ஆங்கிலேய பெண் மேரி ஆன் காட்டன். பெல்லி கன்னஸ்க்கும் 30 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மேரி ஆன் காட்டன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேய பெண் சீரியல் கொலையாளி வலம் வந்திருக்கா. தன்னுடைய 20வது வயசுல வில்லியம் மப்ரே அப்படிங்கிற நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டு பிளைமவுத் டோனவான்ல இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை துவங்கியிருக்கா. ஆனால் ஆன் காட்டனுக்கு 5 குழந்தைகள் பிறந்திருக்கு. அதில் 3 குழந்தைகள் இரைப்பை காய்ச்சல் அது போக வயிற்று வலியால் இறந்து போக அந்த குடும்பம் அங்கிருந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்கு. சில நாட்கள்லேயே அந்த 3 குழந்தைகளுமே இறந்து போகிறாங்க. ஜனவரி 1865ஆம் ஆண்டில் வில்லியமும் இரைப்பை காய்ச்சல் காரணமாக உயிரிழந்து போகிறாரு. அதற்கப்புறமா பிரிட்டிஷ் புருடென்ஷியல் நிறுவனம் மேரிக்கு 35 பவுண்டுகள் நஷ்டஈடாக வழங்கியிருக்காங்க. அதாவது இந்த பெண்மணிக்கு குழந்தைகளும் இறந்து போயிருக்காங்க, கணவனும் இல்லை இல்லையா, அதனால இப்படி ஒரு நஷ்டஈடை கொடுத்துருக்காங்க. பத்திரிகைகள் இந்த விஷயத்துல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இந்த பெண்மணிக்கு இப்படி ஆச்சுன்னு விசாரிச்சதுல மேரி ஆன் என்ன பண்ணிருக்கா, வடக்கு இங்கிலாந்துல வாழ்ந்த காலகட்டத்தில் அவளுடைய 3 கணவர்கள், காதலன், நண்பர்கள், அவளுடைய தாய் மற்றும் அவளுடைய 1 டஜன் குழந்தைகளையும் இரைப்பை காய்ச்சல் மற்றும் வயிற்று வலி காரணமா உயிரிழந்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கா இல்லையா. அப்படி எப்படி இறந்து போனாங்கிறத உள்ளூர் பத்திரிகைகள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து ஆய்வு செஞ்சதில் இந்த மேரி தான் விஷத்தை கொடுத்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அது போக சொந்த குழந்தைகளையே கொன்னிருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி ஒரு கொலையாளியா, இப்படி ஒரு கொடூரமான பெண்மணி இருக்க முடியுமான்னு சொல்லி போலீஸே பயந்து போய் 1873ஆம் ஆண்டு அன்னைக்கு சரியா கவுண்டி கோல் அப்படிங்கிற இடத்துல மேரி தூக்கிலிடப்பட்டிருக்கா. நம்பர் 4, இல்சா கோச். உலகத்திலேயே இருக்கக்கூடிய மோசமான பெண்களில் ஒருத்தி தான் இவ. அநீதிக்கு பேர் போனவளாம். கார்ல் கோச் அப்படிங்கிறவருடைய மனைவிதான் இவ. ஜெர்மானிய வதை முகாம்களில் தளபதியாக இருந்திருக்கா இவ. அங்கே தன்னுடைய கணவருடைய ஆதரவால் இவ வதை முகாம்களில் பல கொடுமைகளை செஞ்சுட்டு வந்திருக்கா. இவளால் கொலை செய்யப்பட்ட கைதிகளுடைய கைகளில் இருக்கக்கூடிய பச்சை குத்தல்களை பார்க்கும்போது இல்சா அவங்களை எவ்வளவு மோசமாக துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா. அதே போல் இவ 2,50,000 ரிச்சஸ் மார்க்ஸ், அதாவது அப்போ இருந்த பணத்துடைய பெயர் தான் ரிச்சஸ் மார்க்ஸ். அந்த 2,50,000னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு மதிப்பு மிக்கதுன்னு. அந்த அளவுக்கு பணத்தை திருடி இவ ஒரு பெரிய விளையாட்டு அரங்கையே கட்டியிருக்கா. அதற்காக இவளுக்கு தலைமை மேற்பார்வையாளர் பதவி கிடைச்சிருக்கு. அந்த பணமெல்லாம் கடைசியில் எப்படி தெரியுமா கிடைச்சிருக்கு, பணங்கள் எல்லாமே கைதிகள் கிட்ட இருந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு கடைசியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 1967ஆம் ஆண்டு இவ பெண்களுக்கான சிறையில் தானே தூக்கு போட்டு தற்கொலையும் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா. அது இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. ஆனால் இவ உயிரோடு இருந்த காலகட்டம் வரைக்குமே பெண்களையும் சரி ஆண்களையும் சரி பல கொடுமைகள் பண்ணியிருக்கா. நம்பர் 3, இர்மா கிரேஸ். இவங்க பிட்ச் ஆஃப் பெல்சன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இர்மா கிரேஸ் ரொம்ப கொடூரமானவங்களாம். இவங்க ஜெர்மனி நாஜிகளுடைய வதை முகாம்களான ராவன்ஸ்ப்ரூக், ஆஷ்விட்ஸ் அது போக பெர்கன் பெல்சன்னு சொல்லிட்டு 3 வதை முகாம்களில் காவலராக பணிபுரிஞ்சிருக்காங்க. இவ கரெக்டாக 1943ஆம் ஆண்டு ஆஷ்விட்ஸுக்கு காவலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கா. அங்கே போய் இவ சும்மா இல்லை, 30,000 யூத பெண் கைதிகளை இவளுடைய பொறுப்பில் எடுத்திருக்கா. அவங்கள வதைப்பதன் மூலமாக தன்னுடைய பணியை சிறப்பாக தொடங்கியிருக்கா இர்மா கிரேஸ். நல்லா பயிற்றுவிக்கப்பட்ட நாய்களை வச்சு அந்த பெண்களை மிருகத்தனமாக குதிரை செஞ்சிருக்கா. பல துன்புறுத்தல்களை ஏற்படுத்தியிருக்கா பாலியல் ரீதியாகவும். அதே போல் அவங்கள வட்டமாக நிற்க வச்சு துப்பாக்கியால் சுட செஞ்சிருக்கா. எரிவாயு அறைக்குள்ள பெண்களை அடைச்சிருக்கா. இந்த மாதிரி பலவிதமான வழிகள் அவங்கள சித்திரவதை செஞ்சிருக்கா. இவ உடலாலையும் மனசாலையும் அவங்க படுற அந்த சித்திரவதையும் வேதனையும் பார்த்து ரசிச்சிருக்கா. இவ இப்படித்தான் இவளுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்திருக்கா. இவ கையில் எப்போவுமே துப்பாக்கி இருந்துக்கிட்டே இருக்குமா. யாராவது எதிர்த்து பேசினா அவ்வளவுதானா. ஆனால் இவளுக்கு கடைசி வரைக்கும் எந்த தண்டனையும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே குறிப்பிட வேண்டிய விஷயம். நம்பர் 2, கேத்ரின் நைட். 1956 பிறந்தவங்க தான் இந்த கேத்ரின் நைட். வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட முதல் பெண் தான் இவங்க. வரலாற்றில் உறவுகளின் மீது வன்மத்தை கொண்டிருந்த ஒரே ஒரு பெண் இவங்க தான். இவங்க தன்னுடைய முன்னாள் கணவருடைய பல்ல பிடுங்கியிருக்காங்க. அவர் துடிக்க துடிக்க தன்னுடைய மற்றொரு கணவருடைய நாய்க்குட்டிய அவருடைய கண் முன்னாலேயே கழுத்தை நெரிச்சு வெட்டி கொன்னிருக்காங்க. ஜான் சார்லஸ் தாமஸ்ன்னு சொல்லக்கூடிய நபரை கொடூரமாக கொண்டதற்காகவும் இவங்க சிறை போயிருக்காங்க. அதே போல அப்படி கொன்னிருக்கா இல்லையா, அந்த நபருடைய உடலை 37 முறை குத்தி இருக்கா.
அதுக்கப்புறம் அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய தோலை உரிச்சு சட்டை மாட்டக்கூடிய இடத்துல கோர்ட்டுக்கு பதிலாக அங்கே தொங்க விட்டுருக்கா. அவருடைய தலையை வெட்டி சூப் பானையில் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் அவருடைய உடலை வெட்டி அதோட காய்கறிகளை போட்டு கிரேவி செஞ்சு உணவை தயார் செஞ்சு சாப்பிட்ருக்கா. இந்த குற்றத்திற்காகத்தான் இவளுக்கு வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இருக்கிறதுலே வரலாற்றில் மிக கொடுமையான கொடூரமான கொலையாளி இவ தான். நம்பர் 1, எலிசபெத் பேட்ரி. இந்த எலிசபெத் பேட்ரி ஹங்கேரிய தொடர் கொலையாளிகளில் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தி. இவளுடைய கோட்டைக்கு விவசாய வீட்டு சிறுமி பெண்களை வேலைக்கு அமர்த்தியிருக்கா. அவங்களுக்கு அதிக சம்பளம் தரதாக சொல்லி வேலை வாங்கியிருக்கா. ஆனால் அப்படி வேலைக்கு வர பெண்களை அடுத்து யாருமே பார்க்கல, காணாமல் போகிறாங்க. இதனால் அந்த பெண்கள் எங்கே போகிறாங்க, எப்படி காணாமல் போகிறாங்க அப்படின்னு பல வதந்திகள் பரவியிருக்கு. இந்த செய்திகள் 2ஆம் மேத்யூஸ் அரசருடைய காதுக்கும் போயிருக்கு. அப்போ இருந்த மன்னர் உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அரசாங்கத்திலிருந்து பெரிய பெரிய அதிகாரிகளை இந்த செய்தி குறித்து ஆராய்வதற்கு அனுப்புகிறாரு. அந்த கோட்டைக்கு போனவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகள் காத்திருக்கு. அங்கே சில பேர் காயமடைஞ்சும் இன்னும் சில பேரோ அறைக்குள் பூட்டப்பட்டும் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் நீண்ட காலகட்டமாக கொடுமைப்படுத்தப்பட்டு பார்க்கவே அவ்வளவு கலக்கமாக இருந்தாங்களாம். நீண்ட காலத்துக்கு அவங்கள அடிச்சிருக்கா, சித்திரவதை பண்ணியிருக்கா, சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்காம இருந்திருக்கா, கைகளெல்லாம் எரிச்சிருக்கா, சிதைச்சிருக்கா. சிலருக்கு முகங்கள் அது போக பிறப்புறுப்புகள் சிதைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த பெண்கள் மேலே இவளுக்கு என்ன வன்மம் அப்படிங்கிறது தான் கேள்விக்குரியே. இந்த மாதிரி 25 வருஷமாக பண்ணிட்டு இருந்திருக்கா. நூற்றுக்கணக்கான ஆட்களை இவளால் இப்படி சித்திரவதை பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருந்த எலிசபெத் விசாரணைக்கு வரலை. இவளுடைய திமிரை பார்த்த மன்னர் இவளை விசாரணைக்கு வந்துதான் ஆகணும்னு கட்டளை போட்டிருக்காரு. ஆனால் மன்னருடைய கட்டளை கூட இவ மதிக்கலையா அந்த சமயத்தில். அந்த காலகட்டத்தில் இவ கொஞ்சம் பணக்காரி அப்படிங்கிறதுனால இவ சாகும் வரைக்கும் வீட்டிலேயே சிறை வச்சிருக்காங்க. லைக் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவளை எதுவுமே அவங்களால பண்ண முடியல. இவ இறந்தவர்களுடைய ரத்தத்துல தான் குளிச்சிருக்காலாம் அந்த 25 வருஷமாகவுமே. இப்படி சில வசந்திகள் இருந்தாலும் கூட அப்படி அத்தனை பேரையும் இவ சிதைச்சது உண்மைதான். அந்த காலகட்டத்தில் எலிசபெத்னு சொன்னாலே மக்கள் பதற ஆரம்பிச்சாங்களா இவ பேரை கேட்டு. இப்படி வரலாற்றில் மிக மோசமான செயல்கள் செஞ்ச முக்கியமான 10 பெண்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த 10 பெண்கள்லேயே எந்த பெண் மிக கொடூரமான கொலைகாரியா இருக்கான்னு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க.